ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த கடையில் வந்துட்டு அவள் மேலே திருட்டு பழியே போட்டுட்டாங்க அந்த கடையோட ஓனரு. ஸோ அதை தாங்க முடியாமல் ஹீரோயினும் வந்துட்டு பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு சோகத்தில் அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவளுக்கு ஆறுதலாக இருந்திருப்பான். அந்த நேரத்தில் வேற இதை நம்ம வேங்க் பார்த்துட்டு என்ன இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக இருக்காங்க, அப்போது ஹீரோயின் என்ன விரும்பலையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் ரொம்ப சோகத்தோட இருந்திருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்த நாள் காலையில் பசங்க எல்லாருமே பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. கராத்தே, குங்ஃபு, பாக்ஸிங்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஒன்று பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் இவங்க ஏன்டா இப்படி பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வரப்போது போல. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி படிப்பை வச்சு இவங்க எந்த எக்ஸாமும் நடத்த போறது கிடையாது. இவங்க இப்ப பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபைட்டிங் ஸ்கில்ஸை வச்சு தான் அவங்களுக்கு எக்ஸாமே நடக்கும். ஸோ அதான் ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஆனா இதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் வேங்கும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம ஹீரோ எழுந்து வேங்க பார்க்கும்போது அவன் இப்போ வரைக்கும் நல்லா பெட்ஷீட் எடுத்து போட்டு படுத்துட்டு இருக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் உள்ள வந்து பார்க்கும்போது இவன் அண்டர்டேக்கர் மாதிரி எந்திரிச்சு நிற்கிறான். டேய் என்னடா ஆச்சு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க நம்ம வேங்கும் ஒன்னும் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன், அப்புறம் நேற்று நைட் நான் தண்ணி கேட்டேன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போல அப்படின்னு சொல்லி லைட்டாக கலாய்க்கிறான். நம்ம ஹீரோவும் இல்லடா நான் நேற்று எடுக்கிறதுக்கு தான் போனேன், அப்புறம் மறந்துட்டு வந்துட்டுனா மறுபடியும் உன்னை வந்து பார்க்கும்போது நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, சரி இதுக்கு மேலே உன்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் அப்படியே தூங்கிட்டேன்டா, சாரி அப்படின்னு சொல்லும்போது இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறான். அதாவது நேற்று நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஹக் பண்ணியிருப்பான்ல, அது எல்லாமே இவனுக்கு இப்போ ஒரு மாதிரி மைண்டில் வந்துட்டு போயிட்டே இருக்கு. அதான் இவங்ககிட்ட பேசும்போதும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த வேங்க டேரக்டாக ஹீரோயினை போய் பார்க்குறான். பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிடறான். டே என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா என்ன வந்து கட்டி பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது இங்கே பாரு இதுக்கு மேலே உனக்கு ஏதாவது அழுகணும்னு தோணுச்சுன்னா என்னோட தோள்பட்டை இருக்கு, தயவு செஞ்சு இதில் வந்து சாஞ்சிக்கிட்டு நீ அழுகு, எவ்வளோ நேரம் வேணாலும் அழுகலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டேய் நான் எதுக்குடா அழுகணும் உன் தோள்பட்டையில் சாஞ்சு, என்னடா உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்ல இல்லை சும்மா பொதுவாக சொல்கிறேன், உனக்கு எப்பயாவது வருத்தம் இருந்துச்சுன்னா என்னோட தோள்பட்டை இங்கே வெயிட்டிங்கில் இருக்குது, நீ வேற யார் ஷோல்டரையும் தேடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்டெரக்டாக பேசிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு இவன் பேசிட்டு போகிறது ஒன்றுமே புரியல. ஒரு வேளை நேற்று ஹீரோவுடைய தோளில் சாஞ்சு அழுத்திட்டு இருந்தான்ல அதை தான் வந்து இன்டெரக்டாக பேசிட்டு போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பிரேக் டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒட்டி வைக்கிற மாதிரி ஒரு போர்டு இருக்கும்ல அதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா இவங்களுக்கு அடுத்து வரப்போகிற எக்ஸாமோட டேட் தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்குள்ளே வந்துருச்சு, நம்ம இன்னும் சரியாக ப்ராக்டிஸ் கூட பண்ணலையே, எப்படி நம்மளால் இந்த எக்ஸாமில் நல்லபடியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களும் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம ஜியோனும் அதுக்கப்புறம் அந்த புள்ளி பண்ணுற பையன் இருக்கான்ல அவங்க ரெண்டு பேர் மட்டும் ப்ரெஷரே இல்லாமல் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஸ்கூலில் நடக்கிற எல்லா எக்ஸாம்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் எப்பயுமே டாப் ரேங்க் வாங்குவாங்க போல். அதனால தான் வந்துட்டு இதெல்லாம் நமக்கு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இப்போ இதில் இருக்கிறதுலே லோவஸ்ட் ரேங்க் ரொம்ப பிகினர் அப்படின்னா அது நம்ம ஹீரோவும் வேங்கும் மட்டும்தான். ஏன்னா அவங்க தானே இப்போ ரீசெண்டாக வந்து சேர்ந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஆளுங்களை வந்து ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் என்ன பண்ணுறாரு, ஹீரோயினையும் ஜியோனையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேருக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், ஹீரோயின் நீ வந்து ஹீரோவுக்கு ப்ராக்டிஸ் கொடு, அதே மாதிரி ஜியோ நீ வந்து அந்த வேங்குக்கு ப்ராக்டிஸ் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்திருக்கும், நடுவில் இந்த டவுட் வந்திருக்கும், இந்த பிரின்சிபல் ஹீரோவுடைய அப்பா கிடையாது, அப்படி இருக்கும்போது அவருடைய பொண்ணு இந்த ஜியோனை மட்டும் நீ எப்படா ஹீரோவுடைய தங்கச்சின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாம். அதாவது ஹீரோவுடைய தங்கச்சி தான் இந்த ஜியோன். இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசில் ஏதோ ஒரு வகையில் அவங்க அப்பா கிட்டேருந்து மிஸ் ஆயிருக்காங்க. அவங்க அப்பாவையும் அம்மாவையும் ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். அதுலேயும் இப்போ நம்ம ஹீரோவுடைய அப்பா பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் கோமா ஸ்டேஜில் இருக்காரு. அவரை இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அந்த வேங்கோடைய அப்பா பிஸ்னஸ் மேன் இருக்காருல்ல அவர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜியோன் பொண்ணு எப்படி இந்த பிரின்சிபல் கிட்ட வந்தா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம்ல இந்த சீரீஸ் ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்கில் அப்போ கூட அவர் கையில் ஒரு குழந்தைய கொண்டு வந்துட்டு இருந்திருப்பாரு, அது இந்த ஜியோன் தான் போல. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இன்னும் போக போக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பட் இப்போ இந்த டவுட் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் கிளாரிஃபிகேஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினை வந்து ஹீரோவுக்கு எப்படி மனசை ஒருநிலைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி அவள் ஒரு மாதிரி ஏதோ இந்த அவதாரில் வர தாரா மாதிரி கையை அங்கிட்டு இங்கிட்டு ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கிறா. இதே நேரத்தில் நம்ம வேங்குக்கு அந்த ஜியோன் போயிருப்பாள்ல ஹீரோவோட தங்கச்சி, அவள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கட்டையை வச்சுக்கிட்டு சிலம்பாட்டம் சொல்லி கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஏய் இதெல்லாம் நான் அப்புறம் கற்றுக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஹீரோயின் எங்க, அதுவும் இல்லாமல் ஹீரோவுக்கு யார் ப்ராக்டிஸ் சொல்லி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவுக்கு ஹீரோயின் தான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லும்போது பையனுக்கு அப்படியே அடிவயிறுலாம் எரிய ஆரம்பிக்குது. அவனுக்கு சொல்லி கொடுக்குறாளா, இல்லை இதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஐயா இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு மாதிரி பார்க்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா டச் பண்ணி ஹீரோயின் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஃபைட் பண்ணும்போது இப்படிலாம் கையை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாளா. அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஷையாக தான் இருக்கும். ஸோ இப்படி இவன் ஷை ஆகிட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா இவங்களுக்கு பின்னாடி இருந்து நம்ம வேங்கும் பயங்கர கடுப்பில் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அடுத்த நாள்ல இருந்து பயங்கர வேகமாக எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இந்த எக்ஸாமுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புள்ளி பண்ணுற பையனும் நல்லா ஃபைட்லாம் பண்ணிட்டு இருப்பான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. ஸோ இப்படி எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஸ்கூலே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வெளியில் போகிறா. ஏன்னா அவள் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்ததை விட்டுட்டு வந்துட்டால. ஸோ வேற ஏதாவது ஒரு வேலையை தான் தேடணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வெளியே வந்திருக்கா. அப்போ திடீர்னு நம்ம வேங்க அவளுக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு
வர சொல்கிறான், ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு இடத்துக்கு. ரொம்ப அர்ஜென்ட் வா அப்படின்னு சொல்லும்போது அவளும் என்னாச்சு, ஏன் இவ்வளோ பதற்றமாக கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடிச்சு பிடிச்சி வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா அங்கே நம்ம வேங்கு போய் சொல்லியிருக்கான், யாருமே இங்கே இல்லை, சும்மா தான் நான் வந்து உன்னை பதற்றத்தோடு வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு, நான் கூட யாருக்கோ ஏதோ ஆயிடுச்சுன்ற மாதிரி நினச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காக இப்போ இந்த மாதிரி கூப்பிட்டேன்னு, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் ஏன் வர சொன்னேன், இங்கே நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட இல்லாத காசா, என்னுடைய அப்பா எவ்வளோ சம்பாதிக்கிறாரு தெரியுமா, அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க எல்லா டேபிளையுமே நானே புக் பண்ணிட்டேன், அதனால இங்கே மற்றவங்க வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இது நம்ம இங்கே வந்து சாப்பிடணுன்றதுக்காக எல்லா டேபிளையுமே புக் பண்ணியிருக்கான், அந்த அளவுக்கு பணக்காரனா இவன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் சிரிச்சிட்டும் பேசுகிறா, உனக்கு பிரச்சனையே இல்லை வேங்க, ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் இருக்குது, ஆனால் என்னை பற்றி யோசிச்சுப்பாரு, என்னுடைய அப்பாவுக்கும் நான் தான் சேர்த்து சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது, அதனால தான் பார்ட் டைம் ஜாப்பை தேடி போயிட்டு இருந்தேன், அப்போ தான் நீ கூப்பிட்டுட்ட, சரி சாப்பாடு வேஸ்ட்டாக போயிருப்போது வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் சாப்பிட்றாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வேங்க் பண்ணுறது எல்லாமே ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான், ஆனால் அவள் இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பார்த்துட்டு இருக்கிறா. இதே நேரத்தில் நம்ம வேங்கோடைய அப்பா அங்கே கோமா ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்க நம்ம ஹீரோவுடைய அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு லூனா அப்படின்ற ஒரு அடியாளை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கிங்கில் காருக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வேங்கோடைய அப்பாவுக்கு அசிஸ்டன்ட் இந்த டிரைவர் வேலை பார்க்குற மாதிரி ஒருத்தர் இருப்பார், அவர் பார்த்தீங்கன்னா லூனா கிட்ட கேட்குறா, அப்படி என்னதான் இருக்க அந்த ஆள் கிட்ட, அவனை எதுக்காக நம்ம இத்தனை நாளாக அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கணும், அதுவும் இல்லாமல் உலகத்தில் இருக்க மற்ற எந்த ஸ்கூல்லையும் இல்லாதது அப்படி என்ன அந்த மூரிம் ஸ்கூலில் இருக்குது, அங்கே போய் அவருடைய பையன் வேங்க சேர்த்து விட்டுருக்காரு, ஏன் தான் இப்படி பண்ணுறாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லூனான்ற லேடியும் இங்கே பாடுறா, இதை பற்றிலாம் போயிட்டு நீ அவர்கிட்ட எதுவும் கேட்டு தொலைஞ்சிடாத, அவர் இது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் பண்ணுறாரு, நீ தேவையில்லாமல் கேட்டினா அடி வாங்கி தான் செத்து போயிடுவேன், கம்முன்னு இதெல்லாம் மூடிட்டு பார்த்துட்டு மட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் வார்ன் பண்ணுற மாதிரி பேசுகிறா. ஸோ இப்படியே அந்த வேங்கோட அப்பாவும் அவருடைய ஆட்களும் அந்த மூரியம் ஸ்கூல் கிட்ட இருந்தும் இந்த ஹீரோவோட அப்பா கிட்ட இருந்தும் என்ன தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதே நமக்கு இப்போ வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸாக தான் போயிட்டு இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்து இந்த யோகா கிளாஸ் நடக்குது. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த யோகா பண்ணிட்டு இருக்கும்போதே அவனுடைய கற்பனையில் ஒரு சில மெமரிஸ்லாம் வந்திருக்கும்ல, சின்ன பையனாக இருக்க நம்ம ஹீரோ நெருப்பு முன்னாடி இருக்கான், சுற்றி அவனுடைய அப்பாலாம் ஓடிட்டு இருக்க மாதிரிலாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ அது அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அவனுடைய அப்பாவும் கோமா ஸ்டேஜில் அதே மெமரியை நினச்சி பார்த்துட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே கஷ்டப்பட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரு கோமா ஸ்டேஜ்லேருந்தே கண் முழிச்சிடுறாரு. கடைசியா அவரு இந்த நிலைமைக்கு வரதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்றத பத்தியும் இப்போ யோசிக்கிறாரு. இவர் ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டு விழுந்து கிடப்பாரு. அப்போ அவருக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் யாரு, எதுக்காக ஹீரோவோட அப்பாவை அட்டாக் பண்ணி இந்த மாதிரி பண்ணா அப்படின்றது தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கும் அந்த நெருப்புல இருந்த விஷயங்கள் மட்டும் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும்போது யோகா டீச்சரும் மறுபடியும் என்ன பாச்சு, மறுபடியும் உனக்கு அதே மாதிரி ஏதாவது கற்பனை வந்துச்சா என்ன அப்படின்னு சொல்லும்போது அவனும் அந்த கற்பனையை வந்து அப்படியே சொல்றான், அந்த மாதிரி நெருப்பு நடுவில் நான் இருக்கேன், அதுலேருந்து என்னை யாரோ ஒருத்தங்க காப்பாத்திட்டு போறாங்க, ஆனா அது யாருன்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஸோ இதை வந்து எல்லாருமே ஒரு மாதிரி சோகத்தோடு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம வேங்கு, ஹீரோயின், அப்புறம் அந்த ஜியோனு எல்லாருமே. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் நம்ம வேங்கோடைய அப்பாவுக்கு கால் பண்ணி அந்த லூனா சொல்லிடுறா, சார் இந்த மாதிரி கோமா ஸ்டேஜில் இருந்தவன் கண் முழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு வழியா இத்தனை வருஷமா பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசுறான். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோன் இருக்கால, அவள் போயிட்டு அவளுடைய அப்பா, ஐ மீன் அவளை வளர்த்த அப்பா இருக்கார்ல அந்த பிரின்சிபல், அவளை போய் மீட் பண்ணி, ஏன்பா அந்த ஹீரோ இருக்கான்ல இப்போ புதுசாக நம்மளுடைய ஸ்கூலுக்கு வந்தவன், அவன் அடிக்கடி நெருப்பை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்லி அவனுடைய கற்பனையில் ஏதோ ஒன்று பார்த்து பயந்துகிட்டு இருக்கான்ல, அதே மாதிரி தான்ப்பா எனக்கும் நெருப்பை பார்த்தா பயம் வருது, சின்ன வயசுலேயும் நெருப்பில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்த மாதிரியே தோணிட்டு இருக்குது, இந்த விஷயத்தில் அவனுக்கு எனக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, ஏய் போய் வேலையை பாருமா, அவன் யாரு எங்கேருந்து வந்தான்னு தெரியல, நீ எதுக்காக அவன் கூடலாம் வச்சு உன்னை கம்பேர் பண்ணி நினச்சிட்டு இருக்க, போ அப்படின்னு சொல்லும்போது இவளும் ஒரு மாதிரி கோவத்தில் பேசிடுறா, போப்பா நான் ஏதாவது ஒன்று சொன்னேன்னா அதை வந்து கொஞ்சமாவது நீ சீரியஸாக எடுத்து கேட்குறியா என்ன, நீ தான் என்னோட அப்பாவா என்னன்னே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தான் பேசிட்டு போகிறா. பட் அதுக்கப்புறம் நம்ம பிரின்சிபல் அதை ஒரு மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு அந்த ஜியோன் பொண்ணும் இவரும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவுக்கும் அந்த வேங்குக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணுற பனிஷ்மெண்ட் முடியல போல, அதனால மறுபடியும் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் பக்கெட்டில் தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு அதை கீழே ஊற்றி விடுவான் பாத்ரூமில். சரியா அந்த நேரம்னு பார்த்து நம்ம வேங்க அங்கே தான் வருவான். அப்போது அவன் அதில் கால் வச்சு விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாப்பை எடுத்து அதில் வச்சு அப்படியே ஒரு மாதிரி முட்டு கொடுத்து அவன் பல்ட்டிலாம் வர அடிச்சிட்டு இருக்கிறான். பாத்தியா இவ்வளோ மாசா நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ அவனை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. யாரா இவன் குரங்கு வித்தையெல்லாம் காட்டிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறான். ஸோ இப்படி க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக ஹீரோயின் வருவா. உடனே அவளை பார்த்துட்டு நம்ம வேங்கும் போயிட்டு அவளுக்கு டவல்லாம் எடுத்து கொடுக்குறான், இதை தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும். இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம் வரப்போது இல்லை, அதில் இருக்கிறதுலே ரொம்ப லோவஸ்டான கிரேடு நானும் ஹீரோவும் தானே. ஸோ அதில் நான் ஹீரோவை எப்படியாவது பீட் பண்ணி அவனை விட மேலே வரேன், ஒரு கிரேடு மேலே. அப்படி நான் சொன்ன மாதிரியே வந்துட்டேன்னா நீ வந்து என் கூட சேர்ந்து டேட்டிங் வரணும் அப்படின்னு சொல்ல அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டா
ஏன்டா நீ ரேங்க் முன்னாடி வந்தீங்கன்னா நான் ஏன்டா உன் கூட டேட்டிங் வரணும் அப்படின்னு சொல்லும்போது, ஓ பாத்தியா பாத்தியா பயப்படுறதானே நீ அப்போ அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் அது ஈகோ ட்ரிகர் பண்ற மாதிரி ஆயிடுது. நான் என்ன அதுக்கு பயப்படணும், நான் உங்க கூட டேட்டிங் வந்தேன்னா என்ன உன்னை லவ் பண்ணவா போறேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்ன வா வந்து லவ் பண்றியா இல்லையான்னு பார்ப்போம், டேட்டிங் தானே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இவளுக்கு இப்போ வேற வழியே இல்லை. இவன் ஒரு மாதிரி கொஞ்சம் மாட்டி விடுற மாதிரி பேசிட்டான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அக்செப்ட் பண்ணிடுறா. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ஸ்டோன் பேப்பர் சிசர் மாதிரி போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அதில் நம்ம ஹீரோ எல்லாருமே இருப்பாங்க. ஸோ என்னன்னா இவங்க எல்லாருமே வீக்லி ஒரு டைம் வந்து எல்லாருடைய துணியையும் யாராவது ஒரு 2 பேர்கிட்ட வந்து கொடுப்பாங்க போல. ஆனால் இதை ரேண்டமாக வந்து நம்ம கொடுக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கேம் விளையாண்டு அதில் யார் தோக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுவாங்க போல. அதுக்காக தான் இப்போ இந்த ஸ்டோன் பேப்பர் சிசர் கேம் விளையாடுறாங்க. விளையாட்டோட முடிவில் நம்ம ஹீரோவும் தான் தோக்குறாங்க. எல்லா துணியையும் அவங்ககிட்டே கொடுத்துட்டு மற்ற பசங்களாம் ஓடி போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் என்ன வேற வழி இல்லை, இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த துணியை துவைச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் அதை ஒரு பக்கெட்டில் போட்டு தண்ணியில் முக்கி ஒரு மாதிரி காலில் வச்சு அழுத்திட்டு இருக்கிறாங்க 2 பேரும். அந்த நேரத்தில் ஹீரோ கிட்ட சில விஷயங்களையும் சொல்கிறா. டே எப்படியாவது வரப்போகிற எக்ஸாமில் நீ அந்த வேங்கை விட ஒரு கிரேட் அதிகமாக வந்துடுறா, ஏன்னா அவன் என்கிட்ட சேலஞ்செலாம் விட்டுருக்கான்டா. அதுவும் இல்லாமல் நீ என்னோட ப்ராடக்ட், நான் தான் வந்து உனக்கு பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், அதையும் எப்படியாவது காப்பாற்றிடு, இல்லைனா என்னை எல்லாருமே கொஞ்சம் கேவலமாக பேசுவாங்க உனக்கு கரெக்டாக நான் ட்ரைனிங் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் உனக்கு இப்பயும் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துணி துவைச்சிட்டு இருக்கும்போது கூட நிறைய துணியை வந்து தூக்கி போடுறா. நம்ம ஹீரோவை சுற்றி ஒரு 4-5 பக்கெட் இருக்கும். அதுக்குள்ளேயும் வந்து அவள் சொல்கிற பக்கெட்டில் வந்து வேகமாக அதை போடணும் அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி இவனு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிடிச்சி அவள் சொல்கிற பக்கெட்டில் தூக்கி போட்டே இருக்கான். டே குட் பாய்டா, இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் நம்ம ஜியோன் இருக்கால்ல, அவள் பார்த்தீங்கன்னா நம்ம வேங்குக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கா. ஏதோ இந்த குச்சியில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஏதோ ஒன்று வந்து மாட்டிக்கிட்டு 2 பேரும் அடிப்படாத மாதிரி நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. பட் அதுலேயும் வந்து நம்ம வேங்க அவகிட்ட தோத்து போயிடுறான். நீ ரொம்ப வீக்காக இருக்கடா, இந்த மாதிரிலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது, கண்டிப்பாக தோத்துருவேன், இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இப்போ ட்ரெஸ்ஸையே வச்சு ஒரு மாதிரி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த 2 ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்னோட ஒன்று பின்னிக்குது. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் அவள் ஃபோர்ஸை கொடுத்து இந்த பக்கம் இழுக்கும் போது நம்ம ஹீரோ அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு பக்கெட்டில் மூஞ்சை வச்சு விழுந்துடுறான். அப்படியே தண்ணியில் போய் அவனுடைய மூஞ்சி முங்கிடுது. ஸோ இப்படியே எல்லா பசங்களும் சேர்ந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் டைமும் வந்துடுது. இதே நேரத்தில் நம்ம ஹீரோவுடைய அப்பா கோமா ஸ்டேஜ்லேருந்து கண் முழிச்சிருப்பார்ல, இப்போ அவரை பார்க்கறதுக்காக நம்ம வேங்கோடைய அப்பா போயிருக்காரு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, பட் நான் உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தன் தான், என்னை பற்றி நான் உங்ககிட்ட சொன்னாலும் உங்களுக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இருக்காது, ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மறந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, அவர் உடனே பார்த்தீங்கன்னா சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் எவ்வளோ வருஷமாக கோமாவில் இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஒரு 12 வருஷமாக இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. சரி அப்போனா என்னோட குழந்தைங்க, என்னுடைய ஒய்ஃப், அவங்களுக்குலாம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, ஆனால் உங்களுடைய குழந்தைங்களுக்கு என்னாச்சுன்றதை எங்களால் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்டோன்னா அவருக்கு ஒரு மாதிரி கண்ணிலேருந்து தண்ணியாக வர ஆரம்பிக்குது. என் குழந்தைங்க 2 பேரையும் நான் எப்படியாவது சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே இந்த பக்கம் இந்த மூரியம் ஸ்கூலில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை கிரேட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல யார் இருக்கிறது, அந்த ஜியோனும் அந்த புலி பண்ணுற பையனும் தானே. ஸோ அவங்க 2 பேரையும் சண்டை போட விடுறாங்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காம அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை பயங்கரமாக காட்டுறாங்க. இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸு, கராத்தே, கும்ஃபுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கலந்தடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கூட டைமே கொடுக்காம பயங்கரமாக அப்படியே வெறித்தனமாக அட்டாக் பண்ணுறாங்க. மயக்கம் வர அளவுக்கு பயங்கரமாலாம் யாரும் அடிக்கல. அதுக்கப்புறம் இந்த கேம் வந்து முடியுது, அதாவது இவங்களுடைய கேம் வந்து முடியுது. ஸோ இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் தான் வந்து இவங்க போட்ட சண்டையை பார்த்து அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. யாருக்கு அதிக பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து இந்த கேமோடைய வின்னர், அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் எடுப்பாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீங்கள் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, அதனால எங்களால் ஒருத்தருக்கு மட்டும் அதிக பாயிண்ட்டும் இன்னொருத்தருக்கு கம்மி பாயிண்ட்டும் கொடுக்க முடியாது, ஸோ நீங்கள் 2 பேருமே வந்து ஈக்குவல் பாயிண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்கும்போது அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே லோவான ரேங்க்லேருந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 லோ ரேங்கரை வந்து இறக்கி விடுறாங்க. யார் லோ ரேங்க்கு, நம்ம ஹீரோவும் வேங்கும் தானே. ஸோ அவங்கள வந்து சண்டை போட விடுறாங்க. 2 பேரும் வந்து கொஞ்சம் காமெடியாக லைட்டாக கொஞ்சம் நல்லாவும் சண்டை போடுறாங்க. அதில் நம்ம ஹீரோ வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறான். என்னன்னா நம்ம வேங்கை வந்து விடாமல் அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவன் பதிலுக்கு ஒரு அடி கூட அடிக்காமல் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ இதனால நம்ம வேங்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அடிச்சுட்டே இருக்கிறதுனால அப்படியே டயர்ட் ஆயிடுறான். அப்புறம் இந்த ரவுண்டு முடிகிற லாஸ்ட் மினிட்ல நம்ம ஹீரோ வந்து அவனுடைய அட்டாக் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதனால நம்ம வேங் வந்து லைட்டாக தடுமாறுற மாதிரி தெரியுது, பட் அவன் வந்து பயங்கர அளவுக்குலாம் போகல. ஸோ இந்த ரவுண்டு முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு ஜட்ஜ் வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் வேங் நல்லா ஆடினா, எண்டிங்கில் ஹீரோ நல்லா ஆடினா, அதனால இவங்களுக்கும் நாங்கள் வந்து ஒருத்தருக்கு கம்மியாகவும் இன்னொருத்தருக்கு அதிகமாகவும் கொடுக்க முடியாது, நாங்கள் உங்களுக்கும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம வேங்குக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இதில் நம்ம ஹீரோவை பீட் பண்ணியிருந்தானா அவன் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து டேட்டிங் போயிருந்திருப்பான். அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோவுக்கு இந்த டெக்னிக்கை சொல்லிக் கொடுத்ததே ஹீரோயின் தான், அதனால தான் இவன் ஏதோ கொஞ்சமாவது இப்போ தாக்கு பிடிச்சான். ஸோ இந்த மாதிரி தான் மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவங்களுடைய டெஸ்ட் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினோட
ஆன்ட்டியை காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேங்கோடைய அம்மா வீட்டுக்கு வேலைக்கு வந்திருப்பாங்கல்ல, வந்த நாளே இந்த வீட்டிலேருந்து எதிரா நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நிறைய மாடர்ன் ட்ரெஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க, இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் அந்த வேங்கோடைய அம்மாவும், இதெல்லாம் நீ எடுத்துகிட்டு போனாலும் உனக்கு பத்தாது, சரி என்னுடைய பையன் எப்படி நல்லா படிக்கிறானா ஸ்கூலில் அப்படின்லாம் கேட்கும்போது, நல்லா படிச்சுட்டு தான் மேடம் இருக்கான், என் பொண்ணுக்கிட்ட நான் கேட்டேன், அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஏதோ ஒரு எக்ஸாம் நடந்துச்சான், அதில் அவங்க பையன் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் நாளைக்கு இன்னொரு டெஸ்ட் இருக்குது, அதில் குக்கிங் பண்ணுவாங்க, யார் நல்லா சமைக்கிறாங்களோ அவங்களுடைய ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டு ஹீரோவோட அம்மாவுக்கு ஒரு ஐடியா வருது, பேசாமல் நான் ஏன் என்னுடைய பையனுக்கு சமைச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சீட்டிங் பண்ணுறதா அவ்வளோ பெருமையாக யோசிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஸ்கூலில் நைட் ஆயிடுச்சு, இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருப்பாங்க, ஹீரோவும் வேங்கும். அப்போ வழக்கம் போல அந்த பியானோ சவுண்ட் வேற கேட்குது. நம்ம ஹீரோ எப்பயும் போல அந்த பியானோ சவுண்டை கேட்டு நல்லா தூங்கிடுறான். ஆனா வேங்குக்கு தூக்கம் வரல, தலைவலி தான் வருது. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் அந்த வாசிச்சுட்டு இருக்கிறவங்களை பார்க்கறதுக்காக இவன் கீழே இறங்கி போயிடுறான். ஸோ அங்கே நம்ம ஜியோன் தான் வாசிக்கிறாளா, அதை பார்த்துட்டு இவளுக்கு பியானோலாம் ப்ளே பண்ண தெரியுமா அப்படின்னு வச்சுட்டு பக்கத்தில் வரும்போது நம்ம ஜியோனும் பார்த்துட்டு, நீ என்ன தூங்காம கீழே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன தூங்காம இந்த நைட்டில் உட்காந்து இப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு நோய் இருக்குது, நைட் ஆனால் அதிகமாக தூக்கமே வராது, அதனால தான் எனக்கு தூக்கம் வராதப்பெல்லாம் வந்துட்டு நான் இதை ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, உனக்கு தூக்கம் வரலைன்னு சொல்லி நீ இதை ப்ளே பண்ணுற, ஆனால் நீ இதை ப்ளே பண்ணுறதுனால தான் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சாரி, நான் இதுக்கப்புறம் இது ப்ளே பண்ணல, சரி நீ போய் நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பற்றி யோசிக்கிறான். அவனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இவனையும் என்னுடைய தங்கச்சி அந்த ஜியோன் இருக்கால, அவங்க 2 பேருமே குழந்தையில கொஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. அது அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் இருக்கான்ல, அவன் வந்துட்டு இந்த பசங்களாம் அன்றைக்கி குடிச்சிட்டு இருந்தாங்களா பெல்ட் அவர், அந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று பார்க்குறான், ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த பசங்க எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு குக்கிங் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன சமைக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி குழப்பத்தோடு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த வேங்கோடைய அம்மாவை காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போயே நிறைய வகை வகையாக விதவிதமாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அடடா, என் கண்ணே பற்றும் போலையே, இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே என் பையன் சமைச்ச மாதிரி அவன் எடுத்துகிட்டு போய் டீச்சர்கிட்ட காட்டினானா கண்டிப்பாக 100க்கு 100 மார்க் தான் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயினையும் அந்த ஜியோனையும் காட்டுறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சமைக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி நடக்கிற பிளேஸ் மாதிரி தான் இருக்கும் போல். அங்கே எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம். அதனால என்ன ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கன்ஃபியூஷனில் இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து யாரோ கால் பண்ணுறாங்க. அவளுடைய ஆன்ட்டி தான் போல், இந்த மாதிரி வீடு வரைக்கும் வந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்கே பார்த்தா நம்ம வேங்கோட அம்மா அவனுக்காக சமைச்ச சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படியே அந்த ஆன்ட்டியும் ஹீரோயின்கிட்ட இந்த மாதிரி அவங்க அம்மா தாம்மா இது எல்லாத்தையுமே அவனுக்காக சமைச்சாங்க, நீ இன்னைக்கு ஏதோ டெஸ்ட் இருக்குன்னு சொன்னல, அதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் பார்த்துட்டு இவ்வளோத்தையும் எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த ஆன்ட்டியும் அதுதான் நானும் யோசித்தேன், நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பார்சல் மேலே கை வைக்கும்போது ஹீரோயினோட அப்பாவுக்கு கண்ணே தெரியலைனாலும் காலை வச்சு பிடிக்கிறாரு. இங்கே பாரு, அது அவங்க பையனுக்கு கொடுத்துருக்குறது, அவங்க ஸ்கூலில் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், நீ இதெல்லாம் விட்டு கம்முன்னு ஒழுங்காக உட்காந்துட்டு சாப்பிட்டு தான் குந்தாணி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கோவம் வந்துடுது, நீ எப்போ பாரு இப்படியே தான் என்னை திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு இங்கேயும் லைட்டாக டவுட் வருது, ஆமாம் நீ என்ன எந்த ஸ்கூலில் படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பயம் வந்துடுது. அப்புறம் உடனே மாற்றி சொல்லிடுறா, ஏன்னா மூரியம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட மாட்டார்ல. ஸோ இப்போ அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் வேங்கும் கூட இன்னைக்கு நைட் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஜியோனும் வந்து ட்ரெஸ்லாம் தேடிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இந்த ஸ்கூல்லேயே வந்துட்டு இந்த மாடர்ன் ட்ரெஸ் எல்லாமே ஒரு ரூமில் இருக்கும் போல். அப்படி அவள் தேடிட்டு இருக்கும்போது நம்ம வேங் வந்து ஜியோனுக்கு ஹெல்ப் பண்ணுறா, இந்த மாதிரி இந்த டிசைன் உனக்கு நல்லா இருக்கும், இந்த ட்ரெஸ் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸையும் சூஸ் பண்ணி கொடுக்குறான். அவளுக்கு அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்குது, பரவாயில்ல நமக்காக ஒருத்தன் சூஸ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் வந்து அடிச்சு பிடிச்சி இப்போ வரா. ஸ்கூலுக்கு வந்து அந்த பார்சல்லாம் நம்ம வேங்க கிட்ட கொடுத்துட்டு இப்போ அவள் என்ன ட்ரெஸ்ஸை போடுறது அப்படின்னு தெரியாமல் குழப்பத்தோடு இருக்கும்போது அங்கே அவளுடைய ரூம்லேயே ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை அவளுடைய பேர் எழுதி ஒட்டி வச்சிருக்காங்க. யாரோ எனக்காக இதை சூஸ் பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறா. அப்படியே கட் பண்ணால் அடுத்த நைட்டு எல்லாருமே அந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டு நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வரான். அப்படியே ஒரு மாதிரி ரெட் அண்ட் பிளாக்ல சும்மா மாசாக நடந்து வரான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஜியோனும் வேங்கும் வராங்க. அப்படியே ஒரு மாதிரி கை பிடிச்சிட்டுலாம் வராங்க, ஒரு ஜோடியாக இருக்க மாதிரி. ஸோ அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு அவங்க ஜோடி. அதுக்கப்புறம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் ஒருத்தங்களா வர ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பயங்கர மாடர்னாக எல்லாருமே வரும்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு வரா. ரொம்பவே சூப்பராக இருப்பா. உடனே எல்லாருமே அதை அப்படியே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைமில் அவள் அப்படியே பக்கமாக நம்ம வேங்கு கிட்ட வந்து தேங்க்ஸ்ரா, எனக்காக நீ இதை சூஸ் பண்ணி வச்சதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேங்கும் என்ன சொல்கிறா, நான் உனக்கு இதை சூஸ் பண்ணி வைக்கலையே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுச்சு. நீ சூஸ் பண்ணி வைக்கலையா,
அப்போ வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே திரும்பி பார்க்க அங்கே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு போல. அதனால தான் அவளுக்காக அந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி வச்சிருந்திருக்கான். இது நம்ம ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் அப்படியே அதை அவள் பெருசாக எடுத்துக்காத மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பா. ஆனால் இதை நம்ம வேங்க கண்டுபிடிச்சிட்டான். இவன் என்னத்துக்கு அவளுக்காக ட்ரெஸ்லாம் சூஸ் பண்ணா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த குக்கிங் டெஸ்ட் நடக்குது. எல்லாருமே சமைச்ச அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இப்போ அந்த டீச்சர்ஸ் முன்னாடி வைக்கிறாங்க. அவங்களும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு சாப்பாட்டுக்கும் ரேட்டிங் கொடுக்குறாங்க. நம்ம வேங்க உசாரா அவனுடைய அம்மா பண்ண அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து காட்டுறான். ஏதோ அவன் சமைச்ச மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயின் சமைச்ச சாப்பாடு அந்த டீச்சர்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குமா, அதுவும் இல்லாமல் நீ சமைச்சிருக்க இந்த டிஷ் எல்லாம் பார்க்கும்போது இதில் நிறைய மருத்துவ பொருள்லாம் யூஸ் பண்ணியிருக்கல, இது காது கேட்காம இல்லைனா காது பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே ஆமாம் சார் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசுவா. பட் அந்த நேரத்தில் நம்ம வேங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா காது பிரச்சனை யாருக்கு இருக்கு, நம்ம ஹீரோவுக்கு தானே. அப்போ அவனுக்காக தான் இந்த சாப்பாடு இவ பண்ணியிருக்காளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் வந்து ஒரு மாதிரி யோசிக்கிறான். அவன் என்னன்னா இவளுக்கு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி கொடுக்குறான், இவன் என்னன்னா அவனுக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்குறா, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறித்தனமாக ஜெலஸாக அவன் யோசிச்சுட்டு இருக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.